நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்க நம்ம எம்டி சார் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்டார்ல. அந்த வீடியோ பதிவு எல்லோரும் ஒரு டைம் நல்லா கேளுங்க. யாரும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். அன்பார்ந்த மை V3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நான் ஏற்கனவே கால வீடியோ பேசியிருந்தேன். சில கடினமான முடிவு எடுக்க போறேன்னு அந்த முடிவு நான் எடுத்துட்டேன். அது சார்ந்த விஷயங்களை இப்போ அடுத்து ஆடியோவில் உங்களை அப்டேட் பண்றேன். ஏன் அப்படின்னா இப்போ வீடியோ கண்டினியூவாக பேச முடியல. இமீடியட் அதுக்கான மூமெண்ட்ஸ்ல இறங்கியிருக்கேன். ஸோ என்னன்னா இதுக்கான விஷயங்களை கண்டினியூ ஆடியோவில் பேசுறேன். கேட்டுக்குங்க. கண்டிப்பா நம்ம நிறுவனத்தோட செயல் திட்டத்துல எத்தனை தடை வந்தாலும் அதை இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அணுகுண்டு போட்ட ஜப்பான் தான் மீண்டெழுந்து உலக வல்லரசா மாறிச்சு. அது மாதிரி மகிழ்ச்சியாசில எத்தனை விதமா டிஸ்டர்ப் பண்ணி என்ன தாட்டை கிடைச்சாலும் திரும்ப நம்ம மீண்டு ஒரு மிகப்பெரிய பிசினஸ கிரியேட் பண்ணி எந்த நபருக்குமே லாஸ் இல்லாத அளவுக்கு சூழல் உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வாங்கிற இந்த வார்த்தையை சொல்லிட்டு பிரதமர் ஆடியோவில் பேசுறேன். வணக்கம். அன்பார்ந்த மை V3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி தேதியில் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துகிட்டு அதை செயல்படுத்துறதுக்கான சூழல் இருக்கிறனால இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயத்தை செஞ்சுருப்பேன். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு நிமிஷமாவது உங்க கூட வீடியோவில் பேசணுங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த வீடியோ கிளிப்பிங்கை பேசிவிட்டு பின்னாலேயே இந்த ஆடியோ நான் போடுறேன். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டிலாம் பொறுத்துக்குங்க. உங்களோட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணிவிட்டு அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு நான் போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி வாழ வைத்து வாழ் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு எந்த நபருமே நஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது சொல்லி ஒரு பிளானை வடிவமைச்சு ஒரு ஓஎம்ங்கிற ஒரு ஃப்ரீ ஐடி கொடுத்து அதில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ விருப்பப்பட்டால் ஒரு பர்ச்சேஸ் பேரில் பிஎம் ஆகிறதும், பிஎம்மான ஒருத்தர் அவர் விருப்பப்பட்டால் பர்ச்சேஸ் பேரில் சில்வரோ கோல்டோ டைமண்டோ க்ரௌனோ ஆகிறதுங்கிறது நம்முடைய திட்டத்தினுடைய அடிப்படை. ஆனால் அதையவே சதிச்சு எதை நம்ம டெபாசிட் வாங்குகிறோம், இன்வெஸ்ட் வாங்க சொல்லிட்டு திரும்ப ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி எங்கேயுமே நம்ம வாங்கலைங்கிறத ஓஎம்மில் ஒரு உள்ளே வரும்போதே டே ஒன்லேயே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பல முறை வீடியோவில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு ஒரு தவறான புகாரை திரும்ப கொடுத்து அதை ஒரு பெரிய ஒரு பிம்பமாக கட்டமைச்சு அதை நிறுவனத்துக்கு எதிராக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட வேறு லெவலில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் கடந்த ஒரு வருஷமாக பல அலுவலகங்களுக்கு போய் எல்லா விளக்கத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பட் இப்போ உச்சகட்டமாக என்னென்னா, அடுத்தடுத்து வழக்குகள் திரும்ப பதிவாகி வெவ்வேறு காரணங்களுக்காக வழக்குகளை போட்டு ஒரு மாதிரி நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது இதற்கப்புறமா நம்ம ஓடி ஒளிஞ்சு இந்த விஷயத்தை தள்ளி போட்டே போனோம்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் நம்ம நிறுவனம் போய் மாட்டிக்கும். அப்படிங்கிறனால தான் இப்போ என்ன முடிவு எடுத்துக்கிறேன்னா, நேரடியாக நானே இந்த விஷயத்தில் களமிறங்கி எந்த ஒரு புகார் மாதிரி இருக்குதோ அதுக்கு எதிராக என்னெல்லாம் திட்டங்களை வகுத்து நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக எந்த அலுவலகர் நம்ம விசாரிக்க நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் நேராக சரணடைஞ்சு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நீங்கள் என்னை தேடியெல்லாம் வர வேண்டாம். உங்களுக்கு எந்த சிரமத்தை கொடுக்க விரும்பலை. என் மேலே கேஸை போட்டிங்க. நான் அதுக்கு முன்ஜாமீன் கேட்டேன். முன்ஜாமீன் எனக்கு மறுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நான் ஓடி தயாராகல. நேராக வழக்கை சந்தித்து உங்களுக்கு அத்தனை விளக்கத்தை கொடுக்க தயார்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நேரடியாக நான் சரண்டராக வந்துட்டேன். ஏன்னா நிறுவனத்தை முறைப்படி நடத்தணும், நிறுவனம் சரியாக தான் இருக்குது சொல்லி இன்றைக்கி அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நம்முடைய தரப்பு விளக்க சொல்லணும்னா ஓடி ஒளிஞ்சு அதை சொல்ல முடியாது. நேரில் தான் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் துணிஞ்சு இன்றைக்கி நேரடியாக நான் சரண்டர் ஆகி எல்லா விளக்கத்தரக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த முடிவு கொஞ்சம் கடினமான முடிவாக இருந்தாலும் இதுதான் சரியான முடிவு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு. ஸோ நிறுவனத்தின் உண்மைத்தன்மை புரிவிக்கிறதுக்காக நம்ம ஓடி ஒளிகிறது தீர்வு கிடையாது. நேராக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நேராக சரண்டர் ஆகிட்டேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் அரெஸ்ட் கூட ஆகிருப்பேன். ஸோ என்னவா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஓரிரு மாதங்களில் எல்லா கேள்விகளுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்லி, அனைத்து விதமான சட்ட கேள்விகளுக்கும் சட்டப்படி பதில் சொல்லி நம்முடைய தன்மையை புரிய வச்சு நாம் தெளிவாக தான் இருக்கிறங்கிறத கடந்த ஒரு வருடமாக எல்லா பக்கம் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். மீண்டும் அந்த விளக்கத்தை வெளியிருந்து கொடுத்த விளக்கத்தை உள்ளிருந்து கொடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு திரும்ப தெளிவாக எந்த தடையும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை மிகச்சிறப்பாக இவ்வளவு லட்சம் மக்களை கொண்ட நிறுவனமாக நம்ம இருக்கும் பொழுது மிகச்சிறந்த முறையில் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்கிற 2 நகரங்கள் 2ஆம் உலகப் போரில் குண்டு வீசி அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற மக்கள் ஒன்று கூடி அதை ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நாடாக பொருளாதார வல்லரசாக ஜப்பான் மாறி இருக்குன்னா அந்த ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவு தான் காரணமாக இருந்திருக்குது. ஸோ மை V3யை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களை யாரோட வகுத்து என்ன பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சேலஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நான் வெளியில் முன்னை விட வேகமாக ஒரு இழுத்து விட்ட ஒரு பந்து போல் அல்லது ஒரு அம்பு போல் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போய் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நான் எல்லா விதத்துலையும் யோசிச்சுட்டு வெளியே எல்லா விஷயத்தையுமே முன்னை விட சிறப்பாக செய்கிறதுக்கு தயாராகிறேன்.
இதில் என்னென்னா, கடந்த காலங்களில் எங்கூட தோளோடு தோள் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய டைரக்டர்ஸ், இன்றைக்கி வந்து சீனியர் டைரக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்பெனி இல்லாத சிறப்பு நம்மகிட்ட ஆண்கள் பெண்கள் இணையாக வச்சு அவங்க எல்லாத்தையுமே உள்ளே வந்து நான் சீனுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பங்கு ரோல் கொடுத்து இன்றைக்கி எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுமே இந்த மாதிரி ஒரு வழக்குகள்னால தலைமுறையாக இருந்து குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவோ சிரமப்படுறாங்க எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரோன்னா இதுக்கு முன்னால் போய் நாம் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து கோர்ட்டில் சரண்டராக வந்திருக்கேன். இந்த விஷயம் ஆடியோ நீ கேட்கும்போது நான் சரண்டர் ஆகிருப்பேன். ஸோ ஜெயிலுக்குள்ளே கூட போயிருக்கலாம், மேபி பெயில் கேட்பேன், கொடுத்தாங்கன்னா வெளியே வந்துடுவேன். இல்லைனா நான் ஜெயிலுக்குள்ளே போய் கூட இதுக்கான விஷயங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஸோ இந்த முடிவு தான் இப்போ நான் எடுத்திருக்கிறேன். நிறுவனத்தின் நலன் கருதி, நிறுவனத்தின் எதிர்காலம் கருதி தொடர்ந்து வளர்க்கும் போது ஒன்ஸ் நம்ம சரண்டர் ஆகி போயிட்டோம்னா இதுக்கப்புறம் என்னவோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாயிரும். ஸோ அதை செய்யறதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கூடுதல் என்னென்னா, கடந்த மாதம் வரைக்கும், அதாவது கடந்த மாதம் முன்னத மாதம் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு மாதம் வந்து பிஸ்னஸ் ப்ராப்பராக பண்ணி அதுக்குண்டான ஜிஎஸ்டியில் கட்டி எல்லாமே பண்ணியிருக்கோம். கடந்த மாதம் ஜிஎஸ்டி கட்டல. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எல்லா டைரக்டருடைய ஃபோன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து மாற்றி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறனால அவங்களால வந்து ஓடிபி கொடுக்க முடியாதனால போன வருஷம் ஜிஎஸ்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ நெருக்கடி இருக்குன்னு சொல்லும்போது இது ஒரு முடிவு வரணும் இல்லையா? ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது. கண்டிப்பாக நம்ம பல முறை சந்தோஷமாகவும் இருக்கும்போதும் சரி, சேலஞ்சாக சரி சொல்கிற வார்த்தை நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எந்த ஒரு இன்டிகிரேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். இவ்வளவு மக்களுடைய நம்பிக்கையோட, இவ்வளவு மக்களோட ஆசீர்வாதத்தோட, இவ்வளவு மக்களோட எதிர்பார்ப்போட, இவ்வளவு மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற நிறுவனத்துக்கு இத்தனை சிரமங்கள் வந்து சொல்லும்போது இது நிச்சயமாக இயற்கையும் முறையும் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குங்க நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து நான் கோர்ட்டில் சரணடை வந்திருக்கேன். ஸோ நான் சரண்டர் ஆகிருப்பேன். ஸோ வழக்குகளை முழுமையாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் அவங்க என்ன தப்புன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அது தப்பு இல்லைன்னு தான் நான் கடந்த ஒரு வருஷமாக நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பட் அதையும் மீறி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது அத்தனையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வரையறைக்குள்ளே இந்த பிஸ்னஸை வந்து மிகச்சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களோட ஒத்துழைப்பு மிக மிக தேவை. அதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து அத்தனை பிரச்சனையும் தற்காலிகமானது. ஸோ யாரும் மனசு விட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் தாமதம் ஆகலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 1 or 2 months வந்து இந்த வழக்கெல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு காத்துருங்க. எந்த விதத்துலையும் மனசும் தளர வேண்டாம். ஏன்னா நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நான் மக்களுக்காக தான் நம்ம நிறுவனம் நடத்தியிருக்கோம். ஸோ மக்களுக்கு என்னவோ அதை முன்னால் செய்கிற நம்ம தயாராகிறோம். ஸோ மக்களோட மக்களாக இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆதரவை தலைவணங்கி நான் வந்து சிறந்தாழ்ந்தி உங்கள் பாதங்கள் தொட்டு ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிச்சு காமிப்போம். அதை தாண்டி இது வரைக்கும் என்னோடய தோளோடு லீடர்ஸ், அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ், ஜோனல் டைரக்டர்ஸ், இப்படி பலவிதமான அடுக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாக கூட்டம் மிகச்சிறந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்குது. இந்த நெருக்கடி நிலைமையிலுமே கடைசி வரைக்கும் கூட நின்று அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஸோ தைரியமாக இருங்க. இதெல்லாமே தற்காலிகமானதான். யாரும் மனசு விட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் திரும்ப வந்து முன்னை விட மிகச்சிறப்பாக வேறு லெவலில் செய்ய முடியுங்க நம்பிக்கையோடு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறேன். தைரியமாக இருங்க. நல்ல ஒரு லட்சியம், வெல்லும் நிச்சயம். விரைவில் மீண்டு வருவேன். அனைத்தையும் செய்து நம்ம நினச்ச விஷயத்தை சாதித்து காட்டுவேன். காத்திருங்கள். நம்பிக்கையோடு எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.